ஹீல்ஸ் ஃபுட்வேர் போட்டால் பேக் பெயின் வருமா? ஃப்ளாட் செப்பல்ஸ் போட்டால் பேக் பெயின் வருமா? நல்ல நார்மல் செப்பல் நான் டைட்டாக போடுறேன் அதனால பேக் பெயின் வருமா? எஸ், இதுக்கு எல்லாத்துக்கான ஆன்சர் தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி ஃபுட்வேர் வந்து பிளேஸ் அ கேம் வித் த பேக் பெயின் அப்படின்றது தான். ஸோ ஒரு ஹை ஹீல் போடுறாங்க அப்படின்னா, ஹீல் போடும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பாடின்ற பயோமெக்கானிக்ஸ் வந்து ஒரு சைக்கிள் செயின் மாதிரிங்க. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு சைக்கிள் செயின் மாதிரி ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு இடத்துல தூக்கி விடும்போது, அதுவும் கீழே ஃபவுண்டேஷனான ஃபுட்டில் நீங்கள் தூக்கி விடும்போது என்னன்னா உங்கள் நீல லோட் ஆகி ஹிப்பில் லோட் ஆகி ஸ்பைனை போய் அது கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது கரெக்ஷன் எப்படின்னா ஸ்பைனில் போய் லோடு ஜாஸ்தியாகும், அதாவது ஹைப்பர் லார்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், ஷோல்டரில் பாடி கரெக்ஷன் ஆகிருந்து இது எல்லாமே இன்டர் கரெக்ஷன் ஆகி அந்த மசிலோட டென்ஷன் வந்து 200% டைட் ஆகிடும். இப்படி தான் ஹீல்ஸ் போடுறவங்களுக்கு பெயின் வருது. சார் அப்போ நான் ஃப்ளாட்ஸ் போட்டுக்கலாமா சார் அப்படின்னா, எஸ் ஃப்ளாட்ஸ் போடலாம். ஆனால் ஃப்ளாட்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்கள் மசிலோட லோடு வந்து ஜாஸ்தி விழ ஆரம்பிக்கும். ஏன்னா சஸ்பென்ஷன் எஃபெக்டே கிடையாது. அதனால ஃப்ளாட்ஸ் போட்டாலும் பெயின். அப்போ எப்படி தான் சார் போடுறது அப்படின்னா, மினிமல் ஹீல் வச்சு போடணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செப்பலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹீலில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு லிஃப்ட் இருக்கும். அதை மாதிரி வச்சு போட்டிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபுட்வேர் வாங்குறீங்களா, மினிமல் ஹீலை வச்சு நீங்கள் ஃபுட்வேர் வாங்க, அது எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஹை ஹீல் போடுறாங்களா, அவங்களுக்கு இதை அனுப்புங்க, அவங்களுக்கு இது எஜுகேட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.